இங்க இருக்கிற பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு வந்து டீச்சர் திட்டிட்டாங்க, சார் திட்டிட்டாங்க, பிரின்சிபல் திட்டிட்டாங்க, வெளியில நிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு உங்க குழந்தைங்க சொன்னோன்னே சித்தப்பா, பெரியப்பா, மாமன், கொழுந்தேன் அத்தனை பேருக்கு போனை போட்டு ஒரு குட்டியானை எடுத்துக்கிட்டு ஸ்கூல் கேம்பஸ்குள்ள கபால்னு குதிச்சு ஏன் குழந்தை அடிச்ச, ஏன் குழந்தை அடிச்ச, எனக்கு இருக்கிறது ஒரே குழந்தை. அவங்க அதை சொன்னாங்களா? ஸ்கூல்ல வந்து வீட்டுக்கு லெட்டர் போட்டாங்களா, ஒரு குழந்தையோட நிறுத்திக்கொள் அப்படின்னு? சேர்க்கறதுக்கு முன்னாடி, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் குழந்தை அடிச்சீங்க, அதெல்லாம் அடிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்கல்ல. ஒன்னு சொல்லவா, அடிச்ச வீட்டில் வந்து உங்க குழந்தை ஸ்கூல்ல அடிச்சுட்டாங்க, திட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நல்ல பெற்றோர்களா இருந்தா நீங்க முதல் வார்த்தை என்ன தெரியுமா கேட்கணும்? நீ என்னடா செல்லம் பண்ண? ஏன்னா நமக்கு பிறந்தது நல்லது பண்ணி இருக்காது. எங்க அப்பாட்ட போய் சொன்னா எங்க அப்பா சொல்லுவார், நீ என்னடா பண்ணேன்பார். இல்லப்பா மேம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நான் டேபிள் கீழே உட்காந்து அப்பளம் குடி சாப்பிட்டேன்னு. அப்பளம் மாதிரி நொறுக்குனாங்களான்னார். நொறுக்குனாங்கன்னு கரெக்ட் அப்படின்னார். இன்னைக்கு அதனால நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு அதனால நான் நல்லா இருக்கேன். உங்கள் குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைகளை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள வரப்ப பள்ளியை பற்றி நீங்க பள்ளியை நம்புகிற பெற்றோர்களாக இருந்தால் இந்த உலகம் உங்கள் குழந்தைகளை பாராட்டுகிற உலகமாக மாறும். இருக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு இது ஒன்றை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எனக்காக, நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேன், நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு போய் பேசுறேன். ஏதோ எங்கேயோ ஒரு ஆசிரியர் பண்ற தவறு அது வந்து அதே மாதிரி எல்லா ஆசிரியர்களும் எல்லா பள்ளியிலையும் பண்ணுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில நீங்க என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிற கனவுகள் எத்தனை பேருக்கு தெளிவா இருக்கு? நிறைய பேர்கிட்ட கேட்பேன், தம்பி நீ என்னவா ஆக போற அப்படின்னா அவன் சொல்றான், அண்ணே அது எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடணும்னே. இன்னொருத்தன் சொல்றான், அண்ணன் நீங்க தான் நல்லா எல்லாத்தையும் பேசுறீங்களே, ஏதாவது ஹெல்ப் பண்ணி பேப்பர் கரெக்ட் பண்ண முடியுமாங்கிறான் எங்கிட்டையும். இங்க நல்லா படிச்ச என்னைக்குமே ரெண்டு பேர் தெளிவா இருப்பான். நல்லா படிச்சவன் தெளிவா இருப்பான், நல்லா படிக்காதவன் ரொம்ப தெளிவா இருப்பான். படிச்சவனுக்காக ஒரு பதட்டம் இருக்குங்க. ஐயோ நான் படிச்சது வந்துடணும், எல்லாம் படிச்சிருக்கோம், கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்ட போறாங்க அப்படி இப்படின்னு. இந்த படிக்காதவன் படிச்சவனையும் சேர்த்து குழப்பிட்டு அவன் நிம்மதியா இருப்பான். அதாவது இந்த போர்ஷன்ல இருந்து கேள்வியே வர வாய்ப்பே இல்லை. பாஸ்ட் 10 இயர்ஸ்ல ஒரு கொஸ்டினே இந்த பாடத்துல இருந்து வந்ததில்லை, பிக் கொஸ்டின்ல அப்படின்னு வச்சுங்க. ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்ததே இல்லைன்னு மேம் சொல்றாங்க. இவனும் படிச்சிருக்க மாட்டான். படிச்சவன் எக்ஸாம்பிளுக்குள்ள போறப்ப இந்த ரெண்டு படிக்காத போயிடும், மச்சான் இப்படி குழப்பி விடுறான் பாரு அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு, ஏய் என்னடா நல்லா பண்ண, நான் நல்லா படிச்சுட்டேன், அந்த சப்ஜெக்ட்ல அந்த கொஸ்டின் படிச்சிட்டியா? என்னடா அதான் வராதுன்னாங்க. வருமா? நீ படிச்சிட்டியா? நான் அது மட்டும் தான் படிச்சேன். முடிஞ்சு போச்சு. படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். படிச்சவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஒன்று சொல்லவா, உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு தெரியாத கேள்விகளை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஒரு பையன் சொல்றான், எல்லாமே தெரியாது, அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? தெரியாத கேள்வியை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீர்கள். ஏன்னா அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். அந்த வருத்தம் தெரிந்த கேள்வியினுடைய பதிலை பாதிக்கும். என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க. என்ன தெரியுதோ அதை மட்டும் சரியா எழுதுங்க. இன்னொரு வேண்டுகோள், இந்த போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க எல்லாரும் வச்சிருங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பார்க்குறேன். இப்போ நான் ஒரு 1 hour பேசுறேன்னு வச்சுக்க சொல்லும், 1 hour நீ வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். கடைசியில் மெமரி ஃபுல்லுன்னு வரும், ரெக்கார்டும் ஆயிருக்காது, சேவ் பண்ணவும் முடியாது, கையும் வலிக்கும். 4-5 நாள் எக்ஸாம் வச்சுட்டு எதுக்கு? நல்ல கேமராமேன் என்ன இருக்காரு, அழகாக நம்ம ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, சிடி வேணா வாங்கிக்கோங்க. ஓகேவா? கவனிங்க நல்லா. ஏன்னா இறைவன் படைத்த படைப்பில் மிக சிறந்த கேமரா நம்முடைய கண்கள் மட்டும்தான். நம்ம நீங்க என்ன ஆயிட்டீங்க, நீங்க யங் ஜெனரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல் காலேஜ் பசங்களாம் போட்டோ எடுத்தே பாதி பேர் பைத்தியம் ஆயிட்டாங்கய்யா. அவனே அவனை போட்டோ எடுக்கிறான், அவனுக்கே அவனை பிடிக்காம டெலீட் பண்றான். அவன் ஃப்ரெண்டே நம்ப மாட்டேங்கிறான். வாட்ஸ்அப் டிபி பார்த்துட்டு, டே யாரோ ஒருத்தவன் டிபியில் இருக்கான்டா, யாரான்னு கேட்குறான். இவன் சொல்றான், நான் தான்டா. என்னடா கருவாப்பையில அப்படி இருப்ப இப்படி இருக்கப்ப, இந்த ஆப்பை நீயும் பயன்படுத்தி பாடுறான். சோப்பை போட்டு குளிக்கடான்னு சொன்னது போக ஆப்பை போட்டு போட்டோ எடுக்கடாங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. தேவையே கிடையாது. உங்களுடைய கவனம் எல்லாம் படிப்பில் இருந்துன்னு வச்சுங்களேன், அழகு குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய கவனம் அறிவை நோக்கி இருந்ததுன்னா அழகு குறித்து நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஏன்?
அறிவு உலகத்தினுடைய அடையாளம், அழகு தனிப்பட்ட மனிதனுடைய அடையாளம். நீங்கள் உலகத்தினுடைய அடையாளமாக மாற வேண்டும் என்பதுதான் பள்ளியினுடைய ஆசை, பெற்றோருடைய ஆசை, எல்லாருடைய ஆசையும். இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா முடி வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்களே, எதுக்காக? சில பையன் கோச்சுக்குவான், என்னங்க இப்படி எண்ணெயெல்லாம் தடவி படிய வர சொல்றாங்க. சரி, நீ இப்படி வச்சிருக்க, கரடி மாதிரி ஒரு முடியை வச்சிருக்கேன்னு வச்சுக்க. சில பேர்லாம் ஓரத்துல நெருப்பை வச்சு தீச்ச மாதிரி வச்சிருக்காங்க ஹேர் ஸ்டைல. சில பையன் வந்து சர்வீஸ் ரோடு, பைபாஸ் ரோடெல்லாம் போட்டிருக்கான். அது அப்படியே பைபாஸ் ரோடு போது, சர்வீஸ் ரோடு போய் பின்னால ஜாயிண்ட் ஆகுது. கேட்டா அது என் சுதந்திரம்ங்கிறான். ரைட், இவ்வளவு வியாக்கியானமா பேசுறே, படிச்சியான்னு கேட்டா எந்த வயசுல எதை செய்யணுங்கிற ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு நிச்சயமா வேணும், மிக மிக நிச்சயமா வேணும். ஏன்னா இங்க நீங்க பாத பூஜை பண்றப்ப ஒன்னே ஒன்று யோசிச்சுங்க, எவ்வளவோ பெற்றோர்கள் எவ்வளவோ கனவுகளோட அவங்க குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அந்த கனவுகளை நிறைவேற்றலைனா கூட அவங்கள காயப்படுத்திடாது. அந்த கனவுகளை நிறைவேற்றலைனா கூட அவங்கள காயப்படுத்துறாதீங்க. என்னோட அன்பான வேண்டுகோள் இது மட்டும்தான். பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராதுன்னாரு கவிஞர் கண்ணதாசன். பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராதுன்னாரு. ஏன்? சரியான பாதையை நோக்கி நடக்கிற கால்கள் மட்டும்தான் ஊர் போய் சேரும். நீங்க சரியான பாதையில் நடக்கணும்னா அம்மா அப்பாவை மதிக்கணும், வேற வழியே கிடையாது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கள்னார் திருவள்ளுவர். ஒருத்தன் பெருமையா இருக்கிறதும் தரம் குறைஞ்சி இருக்கிறதும் ஏன் எதை வச்சு? அவன் செய்யற வினைகளை வச்சு, செயல்களை வச்சு, வேலையை வச்சு. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கல, எங்க அம்மா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா இந்த காலேஜ்ல என்ன சேர்த்தல, எங்க அப்பா மட்டும் எனக்கு பைக் வாங்கி கொடுத்திருந்தாருன்னா நான் இந்தியாவிலே முதலிடம் பிடித்திருப்பேன், எங்க அம்மா மட்டும் ஒரு சுடிதார் என் பர்த்டேக்கு புதுசா வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கி இருப்பேன். இதெல்லாம் பொய். படிச்சா மட்டும்தான் தலையெழுத்து மாறும். படிங்க, நல்லா படிங்க. எங்க ராமலட்சுமின்னு ஒரு பெண் குழந்தை, ராமலட்சுமின்னு பேரு, தேனி மாவட்டம் பூசனூத்து கிராமம். இங்க இருக்கிற பெண்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க அப்பா அம்மா வந்து விவசாய கூலி. குடும்பத்துல 5வது 4வது குழந்தை அந்த பொண்ணு, குடும்பத்துக்கு 4வது பொண்ணு. கோயம்புத்தூர்ல ஒரு மில்லுல ஒரு ஆலையில வேலை செஞ்சது அந்த பொண்ணு, ராமலட்சுமிங்கிற பொண்ணு. அந்த மில்லுல ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நீ மில்லுல வேலை செஞ்சுக்கலாம், வேலை நேரம் போக மீதி நேரம் பார்ட் டைமா நீ படிச்சுக்கலான்னு. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் வந்து அந்த பொண்ணு படிச்சது, பிசிஏ படிச்சது, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சது. படிச்சு முடிச்சோன்னே வேலை பார்க்குது, பார்ட் டைமா கரஸ்பாண்டன்ட்ல படிக்குது. ஆனா அந்த குழந்தை ராமலட்சுமி என்கிற அந்த பெண் குழந்தை, அந்த சகோதரி கோல்டு மெடல் வாங்குது. கனடாவில் இருக்கிற காமன்வெல்த் கல்விக் கழகம் அவங்கள பாராட்டி சிறப்பு விருது கொடுக்குறாங்க. ராமலட்சுமிகிட்ட பத்திரிகை நிருபர்கள்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க, எப்படி செல்லாம் உன்னால் இதை சாதிக்க முடிஞ்சதுன்னு. குடும்பத்தினுடைய 4வது மகள் நான். என் தாயும் தந்தையும் தினம் தினம் அனுபவிக்கிற வேதனைகளை நேருக்கு நேர் நின்று பார்க்கிறேன். அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மில்லில் வேலை செய்யறதுக்காகவே நான் வந்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைமாக படிச்சுக்கலான்னு கிடைச்சது. என் தந்தையினுடைய கனவும் நிறைவேறணும், அவர்களுடைய பொருளாதார சுமையும் குறையணும். அப்படின்னா நான் நல்லா படித்தா மட்டும்தான் எங்கள் குடும்பத்தினுடைய, எங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்து மாறும் என்று சொன்னால் அந்த சகோதரி. என்னோட அன்பான வேண்டுகோள், இந்த வயசு என்னன்னா, காரணமே இல்லாமல் கலகலப்பாக இருக்கிற வயசு. இப்போ எங்களுக்கெல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், இல்லை ஒரு நகைச்சுவை வேணும். உள்ள படத்தில் போய் பார்க்குறோம்னா ஒரு காமெடி சீன் வேணும், ஏதாவது ஒன்று நடக்கணும், அப்போ தான் நாங்கள் சிரிப்போம். உங்களுக்கு எதுவுமே நடக்க வேண்டாம், ஜாலியாக இருப்பீங்க. வயசு அந்த மாதிரி. 4 பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 4 பசங்க பேசிகிட்டு இருக்கானுங்க, ஒரு பையன் வரானா இந்த 4 பையனும் சிரிப்பான். மச்சான் வந்துட்டான்டா, இந்த வார்த்தை போதும், எல்லாரும் சிரிப்பாங்க. வரவன் டென்ஷன் ஆயிடுவான், டேய் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிறீங்க, நீ வாடா இன்னொருத்த வரும், அவனை பார்த்து நாம சிரிப்போம். ஈஸியாக சேர்ந்துக்குவாங்க. இந்த வயசு காரணமே இல்லாமல் கலகலப்பாக இருக்கிற வயசு. இந்த வயசு சீக்கிரமாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். புரியுதா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னா யார் கூட இருக்காங்களோ அவங்கள மாதிரியே நீங்கள் நடந்துப்பீங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் கொஞ்சம் பேசி முடிச்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியா
மகேஷ் என்ன சொன்ன மாதிரியே நம்ம இருந்திருக்கோம்? யார் கூட இருக்கோமா அவங்கள மாதிரியே நம்ம இருக்கோமா? அவங்க ஆக்டிவிட்டி மாதிரியே நம்ம பண்றோமா? அவங்கள மாதிரியே நம்ம பேசுறோமா? அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா? நம்ம மேல அதிகாரம் செலுத்துறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா அதுதான் உண்மையா இருக்கும். அதனாலதான் சொல்றோம், சேருது நல்ல சேர்க்கையா இருக்கணும்னு வீட்டில் சொல்றாங்கல்ல, சேர்க்க சரியில்லடா அப்படின்னு அடிப்பாங்க அப்பா அம்மா. ஏன்னா நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லவனா இருப்பான். காலையில் எந்திரிப்பான், கடவுளை கும்பிடுவான், தாய் தந்தையரை பாதங்களை தொட்டு வணங்குவான், வீட்டு வேலையை செய்வான், ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணுவான், ஸ்கூலுக்கு அவளை அமைதியாக இருப்பான், வாத்தியார் சொல்கிறத கேட்பான், மறுபடியும் ஸ்கூல் விட்டு முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போவான், அம்மா அப்பா சொல்கிற வேலையெல்லாம் செய்வான், எல்லாமே படிப்பான், ஹோம்ஒர்க்கை முடிப்பான், கரெக்ட் டைமுக்கு ஃபோனு டிவிலாம் அதை பார்க்காம கரெக்ட் டைமுக்கு தூங்குவான். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம வச்சுக்கோமா? அவன் ஃப்ரெண்டே இல்லைன்றுவோம். நாம் நல்லா படிக்கிற பையலையே கார்னர் பண்ணியிருப்போம் கிளாஸில். ஒருத்தன் நல்லா படித்தானா ஓவரா சீன் போடுறான் பார், ஒன்றுமே இல்லை, என்னப்பா நாளைக்கெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு வாத்தியார் கேட்குறாரு. ஒரு பையன் எழுந்திரிச்சு ஓகே சார் அப்படின்ட்டானா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டான்டா. ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஓகே மேம் நாளைக்கே சப்மிட் பண்ணிடுறேன் மேம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும், கொழுப்பை பார்த்தி அவளுக்கு நாளைக்கே பண்ணுறேங்கிறா, 2 நாள் தள்ளி கேட்டா என்ன? ஏன்னா இந்த 2 நாள் நமக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. ஆனாலும் பிடிக்காது. நல்லா படிக்கிறவனை பிடிக்காது, ரெஸ்பெக்டா எவனாவது இருந்தா பிடிக்காது, ஒபீடியன்டா எவனாவது இருந்தா பிடிக்காது, அவனை பார்த்தாலே கோபமா வரும். அது இயல்பு தான், அது இயல்பு தான். ஏன்? ஒருவனுடைய இயலாமை பொறாமையாக மாறுகிறது. ஒருவனுடைய இயலாமை பொறாமையா மாறுது. அவனை மாதிரி நம்மளால படிக்க முடியல, அது பொறாமையா மாறும். அவனை மாதிரி நம்மளால ரெஸ்பெக்டா இருக்க முடியல, பொறாமையா மாறும். அவனை மாதிரி நம்மளால ஒபீடியன்டா இருக்க முடியல, பொறாமையா மாறும். நீங்க தகுதியான மனிதர்களா மாறிட்டீங்கன்னா நீங்க யாரை பத்தியுமே கவலைப்பட வேண்டாமே. தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க எனக்காக. தினமும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீர்கள் என்பது குறித்து சிந்தித்து பழகுங்கள். 10 நிமிஷம் தான். இது ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா லீன்னு ஒரு பையன் அமெரிக்காவில் பிறந்தான். அந்த பையனுடைய அம்மா அப்பா சீன வம்சாவளியை சார்ந்தவர்கள். அந்த பையன் ரொம்ப அழகா ஃபைட் பண்ணுவான், ஃபிட்டா இருப்பான், சினிமா சான்ஸ் தேடி போறான். சீன வம்சாவளி முகம்ங்கிறதுனால தம்பி செட் ஆகலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த பையன் என்ன பண்றான், என்னடா எல்லாம் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு 1969 ஜனவரி மாதம் அவனுடைய அறையில் உட்காந்து அப்படியே வெறும்ன வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பையன் திடீர்னு ஒரு பேப்பர் எடுக்கிறான், ஒரு குறிப்பு எழுதுறான். என்ன எழுதுறான்னா 1980க்குள்ள, அதாவது இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள்ள நான் அமெரிக்காவில் அதிக சம்பளம் வாங்கும் வெளிநாட்டு நடிகராக மாறுவேன். $10 மில்லியன் பணம் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். ஒரு நல்ல நேர்மையான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன். இது சத்தியம்னு எழுதி தினமும் 10 நிமிடம் அதை நோக்கிய பயணத்தை ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பையன் நினைச்ச மாதிரி அவன் குறிக்கோள் நேர்மையா இருந்ததுக்காக 10 வருஷம்லாம் ஆகல, 4 வருஷத்துல 4 படங்கள்ல அந்த பையன் $10 மில்லியன் சம்பாதிச்சான். அந்த பையனுடைய பெயர் தான் ப்ரூஸ்லி. டெய்லி 10 நிமிஷம் மட்டும் நாம என்னவா ஆக போறோங்கிற கனவோட நீங்க அந்த நாளை துவங்குனீங்கன்னா அதற்கான ரிசல்ட்டுங்கிறது மிக மிக பெரிய அளவில் இருக்கும். 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது நான் இதுவாக தான் ஆக போறேன், நான் பேச்சாளராக தான் ஆக போறேன், அதை நோக்கி தான் என்னுடைய பயணம் இருக்க போகுதுன்னு நான் முடிவு பண்ணேன், அதற்காக உழைத்தேன். இன்றைக்கு உங்கள் முன்னாடி பேசக்கூடிய வாய்ப்பை இறைவனும் தாய் தந்தையரும் இந்த கல்வி நிர்வாகமும் எனக்கு தந்திருக்கிறது. ஏன்னா நம்முடைய கனவு, நம்முடைய வார்த்தைகள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருக்கிறப்ப கோயில் திருவிழா போறீங்க. சின்ன வயசுல கோயில் திருவிழா போறோம் எல்லாரும். கோயில் திருவிழா போறப்ப அப்பாவோட தோள் மேல உட்காந்துருக்கீங்க, அம்மாவோட இடுப்பு மேல உட்காந்துருக்கீங்க, போயிட்டே இருக்கீங்க. போற வழியில இருக்கிற கடையில எல்லாம் ஒரு பொருள் கேட்போம், கரெக்டா? அம்மா பிபி வாங்கி கொடு, அம்மா பலூன் வாங்கி கொடு, அம்மா பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடு, அம்மா கரும்பு ஜூஸ் வாங்கி கொடு, அம்மா அப்பளம் வாங்கி கொடு. அந்த அம்மா காதே கொடுக்காம நடந்து போய்கிட்டே இருக்கும். வாங்கி தரேன்டான்னு அப்பா சொல்லிட்டு தோல் மேல தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். இவனுக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டானுங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணுவோம், காலால எட்டி உதைப்போம். அப்பா சிரிச்சுக்கிட்டே காலை பிடிச்சிக்குவார், கோவப்படாதரா செல்லம் அப்படின்னு.
அம்மா இடுப்புல எட்டி எட்டி குதிப்போம். அம்மா டே இருடா வாங்கி தரேன், போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் வாங்கி தரேன் அம்மா கூட்டிட்டு போவோம். சரியா? இது ஒரு விஷயம். இதே திருவிழாவில் இன்னொரு விஷயத்தை யோசிங்க. இறக்கி விட்டுறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னு இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோன்னே திருவிழா கூட்டத்தில் நீங்க காணாம போயிடுறீங்க. திருவிழா கூட்டத்தில் நீங்க காணாம போயிடுறீங்க. திருவிழா கமிட்டி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்ட்டு, யாரு? நாம தான். மூக்கெல்லாம் ஒழுகிட்டு தலையெல்லாம் களைஞ்சு போய் வேர்த்து விறுவித்து அழுதுகிட்டு நின்றுகிட்டு இருக்கோம். உடனே அந்த குழந்தையை தொக்கா தூக்கிட்டு வந்து அந்த விழா கமிட்டி ரூம்ல நிக்க வச்சு உட்கார வச்சு அனௌன்ஸ் பண்றாங்க, தம்பி உன் பேர் என்ன? மனோஜ். பேர் என்னடா? மனோஜ். ஏன் ஓ சரி இருறா அழுவாதரா. மனோஜ் என்கிற ஒரு குழந்தை என்ன கலர் டிராயர் போட்டிருக்காம்பா, ப்ளூ கலர் ட்ரௌசரும் மஞ்சள் கலர் சட்டையும் போட்டிருக்கான். மனோஜ் பேரு. அவங்க அம்மா அப்பா எங்க இருந்தாலும் அந்த குழந்தையை கூப்பிட்டுங்க, விழா கமிட்டி ரூம்ல இருக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா வரத்துக்குள்ள விழா கமிட்டி சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, நீங்க அழுதுட்டே கேட்டுட்டு போனீங்கல்ல, பலூன் வாங்கி கொடு, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடு, எல்லாம் கேட்டீங்களே, எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப நீங்க வாங்கி குடிப்பீங்களா, தட்டி விடுவீங்களா? தட்டி விடுவோம். தட்டி விட்டுட்டு என்ன கேட்போம்? அம்மா அப்பா. வழக்கறிஞர் தா ராமலிங்கம் எழுதுறாரு, வாழ்க்கை இப்படியானது, வாழ்க்கை இப்படியானது. தாய் தந்தை அருகில் இருக்கிற பொழுது அவர்களால் முடியாததை கேட்டுக்கூட அவர்களை நாம் காயப்படுத்துவோம். தாய் தந்தை இல்லாத பொழுதுதான் தாய் தந்தையினுடைய அருமை அவர்களுக்கு புரியும் என்று எழுதுகிறார். சார் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் நான் பிறந்தேன் சார், எங்கள் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சார் அப்பா அம்மா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கை தூக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம், கை கீழே போடுங்க. உங்கள் அனைவருக்கும் நான் என்னோட சார்பாக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல பரிசா கொடுக்கும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் அப்பா வேலை செய்கிற இடத்த சொல்ல தயங்குவாங்க. நிறைய பேர் அப்பா வேலை செய்கிற இடத்த சொல்ல தயங்குவாங்க. ஏன்? கௌரவ குறைச்சல் நினச்சிக்குவான். எங்கள் அப்பா செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாருன்னு சொல்ல மாட்டான். ஏன்? கௌரவ குறைச்சலாக இருக்கும். அவர் செக்யூரிட்டியாக வேலை செய்யலப்பா, உன் லைஃபுக்கான செக்யூரிட்டியை கொடுத்துட்டு இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. எங்கள் அம்மா 4-5 வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சி எங்களை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பொண்ணுங்க சொல்லாது, பசங்க சொல்ல மாட்டாங்க, வெக்கப்படுவானுங்க. எங்கள் அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு. ஒன்று சொல்லவா, ஒவ்வொரு வீடாக சென்று உங்கள் தாய் வேலை செய்வது வெறும் வயிற்றை கழுவுவதற்காக அல்ல, நாளைக்கு எந்த வீட்டிலும் நீ வேலை செய்யக்கூடாது, ராஜாவாக நிற்க வேண்டும் என்பதற்காக. சார் இதை நினைக்கிறப்ப எனக்கு உடம்பு வந்து சிலுக்குது, கொஞ்சம் நெகிழ்ந்து போறேன். நம்ம ஊர்ல மீத்தேன் எடுக்கிறதுக்கு 10,000 அடி 5,000 அடி உள்ளுக்குள்ள போய் மீத்தேன் எடுக்கிறதுக்கு தான் கருவி கண்டுபிடிச்சிட்டான். மனித கழிவுகளை வெளியே எடுத்து கொட்டுவதற்கு இந்த கருவியை கண்டுபிடிக்கல, செப்டிக் டேங்க் உள்ள போறதுக்கு. அண்மையில் கூட ஒரு 3 சகோதரர்கள் செப்டிக் டேங்கை கிளீன் பண்ண இறங்குறப்ப அந்த விஷ வாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க. பேப்பரில் இது ஒரு செய்தியாக நம்ம படிக்கிறோம். சுத்தப்படுத்துறதுக்காக இறங்கினப்ப விஷவாயை தாக்கி 2 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. 3ஆவதாக ஒரு நண்பர் வெளியில் இருந்தார். அந்த 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக அவர் இறங்கினப்ப அவரும் சேர்ந்து இறந்து போயிட்டாரு. சார் நான் சொல்கிறேன் சார், இந்த மேடையில் நான் சொல்கிறேன், உங்கள் மூலியமா எல்லாருக்கும் சொல்கிறேன், எங்கள் அப்பா கலெக்டரு, எங்கள் அப்பா டாக்டரு, எங்கள் அப்பா இன்ஜினியரு, எங்கள் அப்பா வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு, எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிலாம் சொல்கிறத விட 1000 மடங்கு கோடி மடங்கு பெருமை எது தெரியுமா? என் அப்பா கழிவறையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளி, அவர் உழைத்து சம்பாதித்த காசுல நான் படிக்கிறேன்னு சொல்றதான் பெருமை.
அந்த 3